இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஸ் ஏஜிங் எ டிசீஸ். ஏஜிங்கை வந்து ஏன் இவர் வந்து டிசீஸ் மாதிரி பார்க்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிறத இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒய் அப்படிங்கிறத. லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஸோ லாஸ்ட் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏன் வயசாகிறோங்கிறதுக்கு 4 ரீசன் பார்த்தோம். லெட்ஸ் கண்டினியூ ஆன் டு லேர்ன் அனதர் 5 more reasons டுடே. ஸோ த ஃபிஃப்த் ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் எக்ஸாஷன். ஸோ ஸ்டெம் செல்ஸ் எக்ஸாஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டெம் செல்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஓகே, இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட், அது நேசமணி ரெஸ்டாரண்ட்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பல்கா தேங்காவை போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க, கோகனட் பேஸ்ட். ஓகே, இப்ப அந்த கோகனட் பேஸ்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தேங்காய் பால் எடுக்கலாம், லிக்விடாவும் குடிக்கலாம். அதே தேங்காய் பேஸ்டோட நம்ம எக்ஸ்ட்ரா சில வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சினா போட்டு அரைச்சோம்னா கோகனட் சட்னி வந்துடும். இதே பேஸ்ட்டை வச்சு மஷ்ரூம் கோகனட் சூப் பண்ணலாம். அதே பேஸ்ட்டை வச்சு வெஜிடபிள் குருமா பண்ணலாம். அதே பேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கோகனட் ரைஸ் பண்ணலாம். இந்த பேஸ்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மில்கை வச்சு நம்ம ஃபர்தரா கோகனட் பாயாசம் பண்ணலாம். அதுல இந்த இந்த ஸ்லைசஸ், இந்த பேஸ்ட்னா கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ கோகனட் பேஸ்ட் ஒன்று தான், ஆனா அதை வச்சு விதவிதமா பண்றோம் பாத்தீங்களா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்செப்டுவலா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கோம். ஸோ ஸ்டெம் செல் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம உடம்புல வந்து பிரெயின் இருக்குன்னா பிரெயினுக்கு ஏத்த மாதிரி செல் வந்து ஜீனை ஜீன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ரிபோசோம் இருக்குல்ல, எப்படி ரெசிபி புக்ல இருந்து பொங்கல் செய்யறதோ இல்ல கோகோனட் ரைஸ் செய்யறதோ எப்படி எடுத்து பண்ணுமோ, அதே மாதிரி பிரெயின் செல் எப்படி இருக்கணுங்கிறத டிஎன்ஏல இருந்து எபிஜினோம் வந்து சொல்லும். இந்த ஜீன் தான் பிரெயின் ஜீன். அதை எடுத்து அதே மாதிரி அமினோ ஆசிட் அரேஞ்ச் பண்ணும்போது பிரெயின்ல உள்ள நியூரான் செல்ஸா இருக்கட்டும், பிரெயினா இருக்கட்டும், டிஷ்யூஸா இருக்கும், எல்லாமே அது ஜெனரேட் பண்ணும். ஓகே, பட் தட் இஸ் ஒன் கை விச் இஸ் ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல் எப்படி இருக்கும் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி காமனா நியூட்ரலா இருக்கும். ஓகே, இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஷெல் ஸ்டார்டேஜ் இல்ல அது பழசாயிடுச்சு, டக்குன்னு ரீஃபில் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டெம் செல் வந்து எப்படி ஒரு கோகனட் பேஸ்ட்டை வச்சு கோகனட் மில்க் எடுக்கிறோம், குருமா பண்றோம், கோகனட் ரைஸ் பண்றோம், டெசர்ட் பண்றோம், அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் என்னமா மாதிரி வேணா செல்லாவும் இது மாறிக்கும். பிரெயின் செல்லாவும் மாறிக்கும், போன் செல்லாவும் மாறிக்கும், பிளட் செல்லாவும் மாறிக்கும். ஸோ தட் இஸ் வை ஸ்டெம் செல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்ப இதுதான் இதோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெம் செல்லுக்குள்ளயும் நம்ம பேசின ரெசிபி புக் மாதிரி டிஎன்ஏ உள்ள இருக்கும், எபிஜினோம் இருக்கும். ஆனா ஸ்டெம் செல்ல எபிஜினோம் வேற மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ஸ்டெம் செல் எதை ரீஃபில் பண்ணுதோ அந்த இதை மாத்திடும். ஸோ தட் இஸ் வை ஸ்டெம் செல் இஸ் so இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டெம் செல் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு. ஒன்னு நம்ம குழந்தையா பிறக்கிறப்ப அந்த தொப்புள் கொடின்னு உம்பிளிக்கல் கார்டு, அதுல நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த எங்கா இருக்கும்போது, லைக் எங்கன்னா லைக் ரொம்ப இன்ஃபென்ட்டா இருக்கும்போது நிறைய ஸ்டெம் செல்ஸ் நம்ம பாடியில ஜெனரேட் ஆகும். விதவிதமா மாறி நம்ம ஃபாஸ்டா க்ரோ ஆகும். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர்ஸ் ரிசர்ச்சஸ் எம்ப்ரியோவா நம்ம ஸ்டொமக்குள்ள இருக்கும் போதே, பேபி ஃபார்ம் ஆகும் போதே இந்த ஸ்டெம் செல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆகி விதவிதமா ஆர்கன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணி growth பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெம் செல் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்னுவாங்க. ஸோ தட்ஸ் வை இன் ரீசெண்ட் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைன அந்த உம்பிளிக்கல் கார்டு எடுத்து ஸ்டெம் செல் ப்ரிசர்வேஷன் சொல்லிட்டு சென்னையில கூட இருக்கு, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, ஸ்டெம் அந்த கார்டே வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு ஏதோ ஒரு டிஷ்யூவோ ஒரு இதோ டேமேஜ் ஆயிடுச்சு, அது சரியா ஒர்க் ஆகலன்னா இந்த ஸ்டெம் செல் எடுத்து அதை அதா மாத்தி கியூர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் a ஸ்டெம் செல் தெரப்பி விச் இஸ் வெரி காமன். ஸோ இது வந்து ஒன். இப்போ நீங்க அடல்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்டில் வி ஆர் ப்ரொடியூசிங் ஸ்டெம் செல்ஸ். பட் இந்த டைம் எப்படி எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா போன் மேரோ, நம்ம போன்குள்ள இருக்க மேரோல இருக்கிறது ஸ்டெம் செல்ஸ் தான். அப்புறம் ஃபேட், இந்த புரோட்டீன் எல்லாம் கன்வெர்ட் ஆகி ஃபேட் இருக்குல்ல, அது கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி வர்றதுல கொஞ்சம் ஸ்டெம் செல்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல் எம்பிரியானிக்கா இருக்கும்போது, அந்த குழந்தை ஃபார்ம் ஆகும்போது, அந்த தொப்புள் கொடியில இருந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்ச ஸ்டெம் செல் எடுக்கும்போது இட் கேன் ஃபார்ம் இன்டு எனி டைப் ஆஃப் செல். வேறஸ் இந்த போன் மேரோ, இந்த ஃபேட்ல இருந்து நம்ம எடுக்கிற சில விஷயங்கள் வந்து லிமிட்டெட் எபிலிட்டி தான். ஒரு சர்டன் செல்ஸ் லைக் ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இந்த மாதிரி சில இதுதான் பண்ணலாம். அதனால தான் பாத்தீங்கன்னா லுக்கிமியா இந்த மாதிரி சில கைண்ட் ஆஃப் டிசீசஸ்க்கு நம்ம போன் மேரோ எடுத்து ரீஃபில் பண்ணினா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் இட். ஸோ ஸ்டெம் செல் என்ன பண்ணும்? அஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு
டிஎன்ஏ தப்பா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அந்த ஆர்கனே தப்பா ஜெனரேட் ஆகுதுன்னா அதை போய் ரிப்பேர் பண்ணி இந்த செல் மூவ் பண்ணி இங்க இருக்கு பாரு ஒரிஜினல் சோர்ஸ் டிஎன்ஏ, இங்க இருந்து அடுத்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரெஷ்ஷா பண்ணிடும். இன்னொன்னு ஸ்டெம் செல்ஸ் தான் அந்த யங் ஏஜ்ல இருந்து அடல்ட் ஆகுற வரையும் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அகெயின் இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட், நான் சொன்னேன்ல ஒயிட் பிளட் செல்ஸ் கம்மியா இருக்கும்போது போன் மேரோல இருந்து நிறைய ஒயிட் பிளட் செல்ஸ் உருவாகும். இப்ப நமக்கு ஒரு ஜெர்ம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் சண்டை போட்டு நமக்கு கம்மி ஆகுறப்ப போன் மேரோல வந்து நிறைய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இன்னும் அதிகமா சண்டை போடும். தட்ஸ் த ரீசன். அந்த லாஸ்ட் வந்து நியூ செல்ஸ். இப்ப வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓல்டு ஒன்ஸ் டு நியூ செல்ஸ். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கூகுளா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், வருஷம் வருஷம் ஒரு ஐபோன் மாடலோ ஒரு கூகுள் பிக்சல் மாடலோ சாம்சங் மாடலோ விடுறாங்கல்ல. அதுக்கு இப்போ என்ன வருஷம் வரையும் விட்டுறாங்க, 23ங்கிறாங்க. இவங்க நம்பர், இவங்களா ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்க. இப்போ வருஷத்துக்கு ஒரு மாடல் இருக்குல்ல, அப்ப என்ன ஆகுது பழைய மாடலுக்கும் புது மாடல்? பழைய மாடல்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்கிரேட் பண்ணி ஒரு புது பார்ட் போட்டு ஃப்ரெஷ்ஷா ஒன்று பண்றதுனால இது புதுசா வருது. ஸோ அப்ப இந்த இதை ஸ்டெம் செல்ஸோ இருக்கட்டும், செல்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஓல்டு ஒன்ஸ் டு நியூ செல்ஸ்ங்கிறது எல்லாமே எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு வருஷமும் பர்த் ஆகும்போது, ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது வி அப்கிரேட் அவர் செல்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் மாடல் டு திஸ் இயர் மாடல். அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 2024 எனக்கு பர்த்டே வந்ததுன்னா ஐ அப்கிரேடட் மை செல்ஸ் ஃப்ரம் 2023 மாடல் டு 2024 மாடல் கிடையாது. அப்ப 2023ல என்டையர் பாடியில என்ன செல் இருக்குமோ அதுல ஒரு செல் கூட அந்த 2024 பர்த்டே ஆகும்போது இருக்காது, கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் ஆயிடும், நியூ ஆயிடும் அப்படிங்கிறாங்க. So that's the power of stem cells and how it replaces the old ones to the new cells. Okay. ஸோ இப்போ ஸ்டெம் செல்னா என்ன, ஸ்டெம் செல் என்ன பண்ணுது எல்லாமே பார்த்துட்டோம். லெட்ஸ் கோ பேக் டு அவர் ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள். இப்போ ரெஸ்டாரண்ட் இஸ் இன் கிரைசிஸ். என்ன கிரைசிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்ல பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு, அந்த பெயிண்ட் எல்லாம் திருப்பி உரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு. அப்போ வழக்கம் போல அந்த பெயிண்டிங்க்கு நேசன் மணி வந்து அப்ரண்டிஸை தான் போடுறாங்க. பட் அப்ரசன்ட் என்ன பண்றான்னா ரொம்ப மெதுவா பாக்குறான். பைய பைய பெயிண்ட்டுக்கு வலிச்சிரும், செவுத்துக்கு வலிச்சிரும்ல, அவ்வளோ ஸ்லோவா பாக்குறான். அப்ப இந்த மாதிரி ஸ்லோவா பார்த்தா என்ன ஆகும், பெயிண்டிங் வந்து 2 நாள்ல முடிக்க வேண்டியதா அவன் 2 மாசம் கூட இழுக்கலாம். ஸோ விச் இஸ் ஒன். இதனால ஒரு கிரைசிஸ். ரெண்டாவது கிரைசிஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெயிண்டிங் ஒர்க்னா நடக்கும்போது நேசமணி தலை மேல சுட்டியல் விழுந்துச்சு. அதனால அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணும்போது அதுக்கு போறதுக்கு செஃப்பும் போயிட்டான். செஃப் போயிட்டா யார் சமைக்க முடியும், எதுவுமே குக் பண்ண முடியாது. அப்புறம் என்னாச்சு, மார்க்கெட்டே ஸ்ட்ரைக். இப்போ மார்க்கெட்ல ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், இன்கிரீடியன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள என்ன சேஃப் கீப்பிங் வச்சிருக்காங்க, ரிசர்வ் வச்சிருக்காங்க, இல்ல ஏற்கனவே வச்ச ரசத்தை இன்னைக்கு சூப்பா மாத்தலாமா, அந்த மாதிரி இருக்கிறதைய வச்சு என்ன பண்ண முடியுமோ இப்படிதான் பண்றாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ செட் ரெஸ்டாரண்ட் இன் கிரைசிஸ். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் கிரைசிஸ் அப்படியே நம்ம வந்து ஸ்டெம் செல்க்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியும். எப்படி வந்து அந்த அப்பரசன்டி ஸ்லோவா வேலை பார்த்தா நம்ம ஸ்டெம் செல்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, அதிகமா இப்ப இல்ல நம்ம உடம்புல ஸ்டெம் செல்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற ஒயிட் பிளட் செல்லை வச்சுதான் சண்டை போட முடியும். அப்ப மெதுவா தான் சரியாகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வயசானவங்கன்னா வந்து ஃபீவரோ ஏதோ வரும்போது தே வில் சே அபோவ் 65 இயர்ஸ் ஓல்ட். இப்போ கூட ரீசெண்டா அந்த ஃப்ளூக்கு கூட வந்துச்சு அப்படின்னா ஓல்டேஜ் பீப்புளும் யங் பீப்புளும் தே நீட் கிரிட்டிக்கல் கேர்ன்னுவாங்க. ஏன் அப்படின்னா தே வில் கிவ் அடிஷ்னல் சப்போர்ட், அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் அண்ட் அட்வைசஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது, ஸ்டெம் செல்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு அடிபட்டுடுச்சுன்னா ஹீல் ஆகுறது கஷ்டம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஒரு 670 75 மேல போகும்போது மேஜர் ஆபரேஷன் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அந்த ஆபரேஷன் பண்ணோம்னா நிறைய வூண்ட்ஸ்னா வர சான்சஸ் இருக்கு, ஹீல் ஆக கஷ்டமா இருக்கும், விச் இன் டர்ன் கேன் லீட் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசீசஸ் லைக் அந்த சீல் பிடிக்கிறது, அந்த மாதிரி மற்றது இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா வந்து நியூ செல்ஸ் போய் அந்த ஓல்ட் செல்லை ரீப்ளேஸ் பண்ணலன்னா நம்ம லிவரோ கிட்னியோ ஏற்கனவே இருக்கிற வந்து இருக்கிற ரசத்தை வச்சு எப்படி சூப்பா மாத்தணும், அந்த மாதிரி இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணும். So that's how our organ declines when we age. ஸோ ஸ்டெம் செல் எக்ஸாஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்டர்ட் இன்டர்செல்லுலார் கம்யூனிகேஷன். ஸோ இப்ப திரும்ப நேசமணி ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் வச்சு நான் என்டையர் புக்கே கிட்டத்தட்ட பேசலான் இருக்கேன்.
ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து செம்மையா ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாரும் எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றாங்க. அதுக்கு ரீசன் வந்து சூப்பர் டூப்பர் ஹெட் பட் சார் வந்து கிளீனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் ரன் பண்றாரு. அவருக்கு அசிஸ்டண்டா வந்து அன்னபூர்ணி இருக்காங்க, அப்புறம் ஜீவா இருக்காங்க. இவங்கன்னா குயிக்கா கிராஸ் பண்ணி உடனே பண்ணுவாங்க, என்ன ரெசிபி என்ன சொல்றாங்க, என்ன ஆல்ட்ரேஷன் கொடுக்குறாங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ செஃப் ஃபுட்டு அவங்க அசிஸ்ட் பண்ற எல்லாமே வந்துச்சு. பட் ரியலி பாத்தீங்க யாருக்கு தேவை அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்க மக்கள். அப்ப அவங்க கிட்ட இருந்து யார் வாங்குவா? வெயிட்டர். அப்ப அந்த வெயிட்டரும் எஃபிஷியண்டா போய் கொடுக்கணும். அப்போ ஒரு ஓவர் கிரௌடடா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். அப்ப எந்த மாதிரி ஒரு வெயிட்டர் வேணும்னா நமக்கு சர்வர் சுந்தரத்துல ஒரு நாகேஷ் மாதிரி ஒரு வெயிட்டர் வேணும். 6 பேர் 8 பேர் காஃபி கேட்டாலும் அப்படி 2 கையில பேலன்ஸ் பண்ணிட்டு அழகா போய் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். அப்ப இந்த செஃப் எல்லாம் இவங்களை வச்சு ஃபுட் ரெடி பண்ணி எப்படி கொடுத்தாலும் இவர் அப்படியே அசால்ட்டா பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் டெலிவர் பண்ணுவார். ஸோ இவங்களுக்குள்ள அப்படி ஒரு கோஆர்டினேட்டட் கம்யூனிகேஷன் இருக்கும். வேற ஒரு 4-5 வருஷம் இவங்களை வச்சு நிறைய ப்ராஃபிட் பார்த்துட்டாரு நேசமணி. இப்ப இவங்க எல்லாம் ஹைக்கு கேக்குறாங்க, அவங்க நேசமணி ஹைக் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஸோ இவங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இருக்கிறவங்கள வச்சு யாரெல்லாம் இருக்காங்களோ இவர் கொடுக்குற சம்பளத்துக்கு வர்றாங்களோ அவங்கள எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்ப நேசமணி வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு வெயிட்டருக்கு. ஸோ வெயிட்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒரு கல்லை சூடாக்கிட்டு சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் தோசை போட்டு ஆனியன் கேரட் எல்லாம் சின்ன சின்னதா வெட்டி மேல தூவி பொடியினா போட்டு நெய் 3 கரண்டி ஊத்தி ஊத்தப்பம் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்வான். ஆனா வெயிட்டர் வந்து இந்த கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்காம அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொன்னா செஃப்புக்கு எப்படி புரியும் இவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம்? கம்யூனிகேஷன் ஃபெயில்டு. வேற இந்த சைடு வந்து செஃப் எல்லாம் வயசாயிடுச்சு, இல்ல வயசான செஃப் தான் இந்த காஸ்ட்டுக்கு வராங்க. அவங்க வராங்க, அவங்க கிட்ட பந்துடா சமைக்காதுன்னு சொன்னா உள்ள போய் 3000 லட்டு செஞ்சு எடுத்துன்னு வந்தா என்ன பண்றது? சேல் பண்றதுக்கு யாரும் இருக்காதுல்ல. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கிரைசிஸ் லீட்ஸ் டு இன்எஃபிஷியன்ட் ஒர்க்கிங். நம்ம பாடிக்குள்ள இன்எஃபிஷியண்டா ஒர்க்கிங் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்கம்யூனிகேஷனை நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா தப்பான சிக்னல் தான் கொடுக்க ஆரம்பிச்சோம். எப்படி அவர் வந்து ஊத்தாப்பம் எப்படி கேட்டாரோ அப்படி சொல்லாம ஜஸ்ட் அண்ணானுக்கு ஒரு ஊத்தாப்பம்னு சொல்றாரோ அந்த மாதிரி சிக்னல் கொடுத்தா என்ன ஆகும் பாருங்களேன். இப்ப நம்ம உடம்புல வந்து இங்க வந்து இன்ஃப்ளமேஷனே இல்லை, ஆனா அது இன்ஃப்ளமேஷன் ஒரு சிக்னல் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாடி தேவையில்லாம அங்க போய் அட்டாக் பண்ணும், ஹெல்த்தி செல்ஸே அடிக்கும். ஹெல்த்தி செல்ஸ் அடிக்கிறது வந்து இம்யூன் டிசார்டர் கூட வரலாம். அதே மாதிரி அடிபட்டுருச்சு, அதை சரி பண்றதுக்கு சீக்கிரமா வேலை பார்க்கணும். செஃப் ஸ்லோவாவோ இந்த கம்யூனிகேஷனே போலன்னா அந்த அடிப்பட்ட புண்ணு சரியாகாது. அங்க இருக்கிற மேனேஜரே வந்து பட் சார் போயிட்டாரு, அப்ப அங்க மேனேஜரே போடல, மேனேஜர் போடாம இவரே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னாரு. எப்படி எல்லாத்தையும் இவர் கம்யூனிகேட் பண்ண முடியும்? ஸோ திஸ் ஆல் லீட்ஸ் டு அகெயின் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்குள்ள இருக்க நாம் இதுவரையும் டிஸ்கஸ் பண்ண எல்லா விதமான பார்ட்ஸ், எல்லா விதமான ஐட்டம்ஸ், டிஎன்ஏ எல்லாமே வந்து எஃபிஷியண்டா ஒண்ணுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஹார்மோனியா வேலை பார்க்கணும். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் we will age. Next, loss of proteostasis. ஃபர்ஸ்ட் புரோட்டியோஸ்டாசிஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்குவோம், அப்புறம் அது லாஸ் ஆனா என்ன ஆகும்னு பார்ப்போம். ஓகே, புரோட்டியோஸ்டாசிஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபுட் லைஃப் சைக்கிள் ஒரு பக்காவான ரெஸ்டாரண்ட்ல எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ ஒரு செஃப் வித் ரெசிபி அண்ட் இன்கிரீடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்? ஜிஞ்சர் எடுப்பாங்க, ஜிஞ்சரோட ஸ்கின்ஸ் இருக்கும், அதை உடனே கம்போஸ்ட்ல போடுவாங்க. வேற ஏதாவது பிளாஸ்டிக் கவர் ஏதோ யூஸ் பண்றாங்க, தண்ணி யூஸ் பண்றாங்க, பால் பாட்டில் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் அந்தந்த பாட்டில நீட்டா உடனே அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன குட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் எதை யூஸ் பண்ணுமோ கிளீன் பண்ணி எதை யூஸ் பண்ணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணி பொங்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொங்கல் எடுத்துன்னு போய் உடனே சர்வர்ட்டனா கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு பதிலா அங்க இருக்க சீஃப் செஃப் லைக் பட் சார் வந்து பொங்கலை செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் டேஸ்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆஃப்டர் இஸ் அப்ரூவல் அப்பதான் இந்த பொங்கல் போகும். ஓகே, ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? தேர் இஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோல், செஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றாரு. அதே சமயம் இங்க ஒர்க் பண்றவங்க, ஃபுட் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லா இன்கிரீடியன்ஸையும் கிளீனா பார்த்து வேஸ்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க. எல்லாமே ஒரு பக்காவா இருக்கு. ஸோ எண்ட் ப்ராடக்டா நம்ம சாப்பிட்றப்ப வி கேன் ட்ரஸ்ட் த குவாலிட்டி இன் த ரெஸ்டாரண்ட். தட்ஸ் வை திஸ் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது அப்படியே நான் புரோட்டியோஸ்டாசிஸ்க்கு ஈக்குவேட் பண்றேன். அந்த இன்கிரீடியன்ட் தான் அமினோ ஆசிட், பொங்கல் ரெசிபி தான் ஜீன், ரிபோசோம் இதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு புரோட்டீன் கொடுக்குது.
அப்பயே செஃப் கண்டுபிடிச்சிடுறாங்க, இதுல ஏதோ பிரச்சனை, பொங்கல் சரியா வேகல, அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா பொங்கல் பண்ணுவாங்க. அதை அப்படியே என் குப்பையில கொட்டிடுவாங்க. ஓகே, அதே இதை இந்த ரிபோசோம் ஒரு புரோட்டீன் வந்து பண்ணுது. அப்ப இந்த செஃப்க்கே தெரியுது ஏதோ ஒரு அமினோ ஆசிட் மிஸ் ஆகுது, இது வரல அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு அமினோ ஆசிட் வந்துடும்னா ஃப்ரெஷ்ஷா பண்ணும். ஸோ அது பக்காவா ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து QA ப்ராசஸ் மாதிரி எபிஜினோம்க்கு அனுப்பும். எபிஜினோம் வந்து இந்த புரோட்டீன் நம்ம நினைச்ச மாதிரி ஃபோல்ட் ஆயிருக்கான்னு பார்க்கும். அப்படி ஃபோல்ட் ஆகல அப்படின்னா இது டாக்ஸின் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடும். ஸோ செஃப் திரும்ப வந்து அந்த பர்டிகுலர் புரோட்டீனோ செல்லோ திருப்பி பண்ணணும். ஸோ ஒன்லி வென் he says ஓகே இட் கோஸ் டு த டெலிவரி. இங்க கஸ்டமர்னா நம்ம ஆர்கன்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ், அந்த கிட்னி செல் இதெல்லாம் கரெக்டா போகும். ஸோ இந்த பட்சத்தில் இந்த புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டூ ரீசன். நம்பர் ஒன், இப்போ ஒரு இடத்துல 10 செல்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னா பட் சார் 10 செல்ஸ் மட்டும் தான் அனுப்புவாரு. அதுக்கு கீழேயும் அனுப்ப மாட்டார், மேலேயும் அனுப்ப மாட்டார். அதுக்கு மேல அனுப்புனா என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா growth அங்க வரும். கம்மியா அனுப்புனா என்ன ஆகும், ஆர்கனுக்கு தேவையான அளவுக்கு இருக்காது. ஸோ ஆர்கன் ஃபெயில்ஸ் டு டிட்டோரியேட். ஸோ தட் இஸ் வை மெயின்டைனிங் தி புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமாகவும் அனுப்பக்கூடாது, கம்மியாகவும் அனுப்பக்கூடாது. இப்போ ரெஸ்டாரண்ட் ஓவர் கிரௌடட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஓவர் கிரௌடட் ஆனா என்ன ஆகும், செஃப் வந்து டேஸ்ட் பார்த்து டயர்ட் ஆயிடுவாரு, இன்னுமாடா கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இதை சமைச்சிட்டு இருக்க அந்த ஃபுட் ப்ரிப்பரேஷன் அவங்களும் பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க. அப்போ பேர்ன் அவுட் ஆனா என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்ஸின் இதெல்லாம் ஒழுங்கா அனுப்ப மாட்டாங்க, எல்லாமே ரபிஷ் ஆயிடும். ஸோ வென் வி ஓவர் ஒர்க், எப்ப சொல்றாங்க அப்படின்னா வென் வி ஓவர் ஈட் ஆர் தூங்காமனா இருக்கும்போது இந்த புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் டிஸ்டர்ப்ட் ஆகும். அப்ப டிஸ்டர்ப்ட் ஆகும்போது நம்மளோட டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லைக் எபிஜினோம், ரிபோசோம் ஃபேக்டரி, அந்த டாக்ஸின் ரிமூவல், இது எல்லாமே வந்து சரியா நடக்காது. ஸோ அப்போ புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் லாஸ், அது பக்காவா நடக்கல. அப்ப என்ன ஆகும், QC ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மிஸ்ஃபோல்டட் புரோட்டீன் போகும். மிஸ்ஃபோல்டட் புரோட்டீன் போனா அங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ ஃபங்க்ஷன் ஆகாது, விச் எவென்ச்சுவலி ரிசல்ட்ஸ் இன் அல்சைமர், பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரி நடக்கும். ரெடியூஸ் செல்லுலார் எஃபிஷியன்சி, கம்மியா அனுப்பிச்சா செல்லுலார் வந்து செல்லுக்கு தேவையான அளவுக்கு எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ மெட்டபாலிசம் ஸ்லோ ஆயிடும். அதனால தான் நம்ம வயசானோன்னு மெதுவா நடப்போம், ஓட முடியாது. டிஷ்யூ டேமேஜஸ், ஸோ இந்த முட்டி வலிக்கிறது, தேய்மானம், எல்லா வலியுமே இந்த ரீசன்னால தான். நெக்ஸ்ட், டீரெகுலேட்டட் நியூட்ரியன் சென்சிங். ஓகே, அட் எங்கேஜ், அப்போ ஒரு புதுசா திறந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் பயங்கரமா ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எங்கேஜ்ல வெயிட்டர்ஸ் எல்லாம் நம்ம சர்வசுந்தரம் சார் மாதிரி இருப்பாரு. எஃபிஷியண்டா என்னென்ன கேக்குதோ அந்தந்த இடத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் சார் மாதிரி செஃப் குட் பேஸ், ஒரு அக்சலரேட்டட் பேஸ், அந்த புரோட்டியோஸ்டாசிஸ் சைக்கிள் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றாரோ அந்த சைக்கிள்ல ஹை குவாலிட்டி டிஷ்ஷஸ் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம எங்கேஜா இருக்கும்போது செஃப்க்கு தெரியும் இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப அப்போ வந்து ஒரு ஸ்வாப் நடக்கும். அப்ப இன்னொருத்தவங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது குக்கிங் பண்ணாம அந்த டைம்ல எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, புரோட்டீன் ஜென்ரேட் பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டு கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். இதுல நடுவுல இவங்கள யாருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓனர் வந்து இது எல்லாத்தையும் ஓவர் சீ பண்ணி அந்த பிரச்சனையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஓகே, வேற வயசாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட்டர்ஸ் சர்வ் பண்ணி இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த மிச்ச ரீசன்னால நிறைய ஆர்கன்ல பிரச்சனை வரும். அப்ப அதிகமா லோடு கேட்கும், அவ்வளோ லோட வெயிட்டர்னால கொடுக்க முடியாம தே இட் செல்ஃப் லைக் அந்த ஓவர் ஆக்டிவ்னால டயர்ட் ஆயிடுவாங்க, தே கான்ட் ஈவன் டெலிவர். செஃப் செஃப்பும் கான்ஸ்டன்டா ஓவர் ஒர்க் பண்ணனால வர புரோட்டீன் எல்லாம் மிஸ்ஃபோல்டடாவே வரும். QCயும் எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது வேணுங்கிறப்ப அதை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செஃப்க்கு ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த டிமாண்ட் எல்லாம் முடிச்சாதானே போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும். டிமாண்டே முடிக்கல, கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும்போது விதவுட் த ரெஸ்ட் தே வுட் பி லெஸ் எஃபெக்டிவ். ஓனர் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ் நாட் நோ மோர் லைக் ரெஸ்டாரண்ட் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் மாதிரி போட்டுட்டு விட்டுட்டாரு. ஸோ அதில் வர இஷ்யூஸ்னா கண்டுக்காம விட்டுட்டாங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஓல்ட் ஏஜ். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். டீரெகுலேட்டட் நியூட்ரியன் சென்சிங், அங்க இருக்கிற எந்த ப்ராப்ளம் எதையுமே சென்ஸ் பண்ணாம ஓனர் கண்டுக்காம போயிட்டாரு. ஸோ இந்த ஓனர் தான் இந்த இடத்துல அந்த என்ன எக்ஸாம்பிள்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் செஷன்ல சூப்பர் ஸ்டார் ஜீன்ஸ்னு பார்த்துருப்போம். ஓனர் இஸ் த சூப்பர் ஸ்டார் ஜீன். ஸோ வென் எவர் தீஸ் கைஸ் ஆர் ஓல்ட்,
ஆர் டேமேஜ், நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி, எங்கேஜா இருக்கும்போது இந்த ஓனர் அதை போய் ஃபிக்ஸ் பண்ணுவார். அதனால தான் திரும்பவுமே அவங்க எப்போதும் போல அந்த யங் சர்வ சுந்தரம் மாதிரியோ செஃப் மாதிரியோ ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை பார்க்குறாங்க. வேற வயசாகும் போது இந்த லாஞ்சிவிட்டி ஜீனை நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ இட் நாட் கோயிங் அண்ட் ஃபிக்ஸிங் இட். எவென்ச்சுவலி எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் டீரெகுலேட்டட் நியூட்ரியல் சென்சிங் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் கிவ் அண்ட் கிளியர் ஐடியா. ஏன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் டயபிட்டிஸ். டீரெகுலேட்டட் நியூட்ரியன் சென்சிங்கால வரது தான் டயபிட்டிஸ். ஸோ நியூட்ரியன் சென்சிங்னா என்ன அப்படின்னா, நம்ம பாடியில ஏதாவது ஒரு நியூட்ரியன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட், இது மாதிரி என்ன இருக்கோ, அது கம்மியா இருக்கோ அதிகமா இருக்கோ அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி சிக்னல்ஸ் எபிஜினோம் கிட்ட சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணும். தட் இஸ் த நியூட்ரியன் சென்சிங். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல்ல இருக்கும்போது நத்திங் வில் ஹேப்பன். இதை செக் பண்ணி ஆல் இஸ் குட். சப்போஸ் ஹை பிளட் குளுக்கோஸ் இருந்தது அப்படின்னா எபிஜினோம் வில் ரீடைரக்ட் தட் ரெக்வஸ்ட் டு பேன்க்ரியஸ். பேன்க்ரியஸ் உடனே இன்சுலின் ஜெனரேட் பண்ணும். இந்த இன்சுலின் என்ன பண்ணும், நம்ம பிளட் செல்ல இருக்க அதிக குளுக்கோஸ் எடுத்துட்டு வந்து லிவர்கிட்ட கொடுக்கும். லிவர் கிளைக்கோஜனா கன்வெர்ட் பண்ணி ஃபேட், கிளைக்கோஜன் தான் ஃபேட், அந்த ஃபேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ இந்த இன்சுலின் வந்து சுரக்காதனால தான் டயபிட்டிஸ் வரும். ஒன்னு ஒன் ஆஃப் த டயபிட்டிஸ்ல இன்சுலினே சுரக்காது அவங்களுக்கு, இன்னொருத்தவங்களுக்கு கம்மியா சுரக்கும். அதுக்காக தான் சில சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அந்த டேப்லெட்ஸ் போடும்போது குளுக்கோஸ் அதிகமான அந்த டேப்லெட்ஸ் போய் பேன்க்ரியஸ் இனிஷியேட் பண்ணி இன்னும் நிறைய இன்சுலின் தான் பண்ண சொல்லும். தட் இஸ் ஹவு தட் மெக்கானிசம் த என்டையர் டயபிட்டிஸ். ஸோ லாஸ்ட், ஸோ நியூக்ளியஸ் நியூட்ரியன் சென்சிங் பார்த்துட்டோம். லாஸ்டா இருக்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் செல்லுலார் செனிசின். இதுக்கு முன்னாடி பார்த்த 8 ரீசனோட எவென்ச்சுவல் எண்டு பார்த்தீங்கன்னா செல்லுலார் செனிசின். என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் எல்லாம் உழைச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி 2023 மாடல்ல இருந்து 2024 மாடல் போனோம். ஆனா 2023 மாடல் செல்ஸ் என்ன சொல்லுது, நான் அப்படியே தான் இருப்பேன், நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேலை பார்க்குறேன்னு சொல்லி அது வேலை பார்க்கறனால 2024 செல்ஸ் புதுசா உருவாகாம இவங்கள வச்சே வேலை பார்க்குறோம். அப்படின்னா என்ன ஆகும், தே வில் எவென்ச்சுவலி ஓர்ன் அவுட் டயர்டு. ஆல்ரெடி அவங்க ரிட்டையர் ஆகணும், ரிட்டையர் ஆகாம நான் இன்னும் கன்டினியூ பண்றேன். அந்த 2023 சரி 2024ல ரீஃபில் ஆகல, அட்லீஸ்ட் 25லயாவது ரீஃபில் பண்ணணும். அப்பயே ரீஃபில் பண்ணாம கண்டினியூஸா போனோம் அப்படின்னா இட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ். எல்லா பார்ட்ஸ் கம்மியாகிறது, டியூமர் உருவாகிறது, நம்ம என்னென்ன டிசீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோமோ, எப்படி சாவோமோ, அது எல்லாமே காரணம் இந்த 2023 மாடல் 24 மாடலா ரீஃபில் ஆகாதது தான். அது ஏன் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகி புது செல்ஸ் உருவாகும். அப்படிதான் நியூ நியூ செல்ஸ் உருவாகும், ஓல்டு செல்ஸ் போயிடும். ஸோ அந்த 2023 மாடல் டிவைட் ஆகி 24 மாடல் நியூ செல்ஸ் உருவாகி 2023 மாடல் காணாம போயிடும். இப்படிதான் இருக்கணும். ஓகே. ஸோ பட் செல்லுலார் செனிசிங் நடந்தது அப்படின்னா தே வில் ஸ்டாப் டிவைடிங். ஸோ இந்த டிவிஷன் ப்ராசஸை தான் நம்ம லாஞ்சிவிட்டி ஜீன் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ஜீன் பார்க்கும்போது ரெப்ளிகேஷன் அப்படின்னுவோம். அது எல்லாமே அந்த டிவைட் ஆகி தான் போகும். இட் இஸ் நாட் சாரி, it is not the reproduction, the real reproduction, it is the this cellular division. இதை தான் அவங்க இந்த அங்க ரீப்ரொடக்ஷன் மீன் பண்ணோம். ஸோ இன் ஏஜிங் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹெல்தி செல் 2023 மாடல் 2024 மாடலா டிவைட் ஆகி புதுசா ஃபார்ம் ஆயிடும். பட் 2024ல இருந்து இப்போ 2025க்கு ஃபார்ம் ஆகணும், நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஆனா டியூ டு ஒன் ஆஃப் த அதர் ரீசன் நம்ம இதுவரையும் பார்த்தோம்ல, டெலிமோரேஸ் ஷார்டனிங், ஸ்ட்ரெஸ், நியூட்ரியன் டிப்ரிவேஷன், மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் எக்ஸெட்ரா, ஆல் செல்ஸ் பிகம் சென்சியன். அப்படின்னா இட்ஸ் நோ மோர் டிவைடிங். அப்ப டிவைட் ஆகாம இந்த செல் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கிரானிக் இன்ஃப்ளமேஷன். அப்ப அந்த செல் வந்து நம்ம உடம்புல ஏதோ அட்டாக் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, பிரச்சனை, ஒரு வைரஸோ பாக்டீரியோ அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சிக்னல் அனுப்பும். ஸோ அதை வந்து சண்டை போட்டுன்னு இருக்கும். இன்ஃப்ளமேஷன்னா ஒயிட் பிளட் செல் சண்டை போடுறது, அந்த இன்ஃப்ளமேஷன் அதுதான் நமக்கு ஃபீவர் அது மாதிரினா வருது. ஸோ இந்த மாதிரி சண்டை போடுறதுனால நம்மளோட ஆர்கன்ஸை நம்மளே அழிச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த அல்சைமர் அண்ட் அதர் டிசீசஸ்லாம் வருது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஷ்யூ டிஸ்ஃபங்க்ஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 8 ரீசன் தான், அதே தான் ரெப்ளிகேட் பண்றேன். எக்ஸ்ட்ராவா கேன்சர் ப்ரொமோஷன், ஸ்டெம் செல் எக்ஸாஷன். ஸ்டெம் செல் எக்ஸாஷன் அங்க பார்த்தோம். அந்த ஸ்டெம் செல் எக்ஸாஷனால தான் இந்த சென்சியன் செல்ஸும் வரும். இதுவுமே ஒரு லூப் மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த சென்சியன் செல் இந்த ரீசன்னா இல்லாம இருக்க நான் ஸ்லோ டவுன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஆத்தர் இந்த இடத்துல சிம்பிளா சொல்றாரு, பட் போன செஷன்ல ரெண்டு சொன்னோம். நோ ஸ்ட்ரெஸ், டேக் ஸ்லீப். ஸ்லீப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இந்த செஷன்ல இன்னொரு ஒரு மூணு ஆட் பண்றேன். ஒன்னு வந்து கலோரிக் ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம ஹாஃப் ஸ்டொமக் சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிறாரு. ஸோ ஓவர் பர்டன் பண்ணாதீங்க, அந்த ப்ராசஸை ஓவர் பர்டன் பண்ணாதீங்க, ஹாஃப் ஸ்டொமக் சாப்பிட்டா போதும். ரெண்டாவது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். லைக் ரெண்டு வேளை சாப்பிடுங்க, நடுவில் வந்து ஒரு லாங் ஹவர் விடுங்க. ஸோ இந்த லாங் ஹவர் விட்டுது கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. அதை விட்டு ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருப்பேங்கிறது நாட் அ ப்ராக்டிஸ். ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அந்த டைமிங் எல்லாமே நீங்க உங்க டாக்டர், உங்களோட நியூட்ரிஷன், இவங்க கிட்ட உங்க பிளட் ஒர்க் பண்ணி தான் நீங்க கேட்டு அதை ஃபாலோ பண்ணணும், நீங்களா பண்ணக்கூடாது. அடுத்து எக்ஸசைஸ், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்றப்ப அந்த 5 ரீசன் வந்து ஏஜிங்கை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும், உங்களை வைட்டலா வச்சுக்கும். இந்த 5 ரீசனும் நீங்க பண்றீங்கல்ல, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறீங்க, தூங்குறீங்க, செம்மையா சாப்பிடுறீங்க, ஃபாஸ்டிங் பண்றீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க. இந்த 5 ரீசனுமே உங்க லாஞ்சிவிட்டி ஜீனை ஆக்டிவேட் பண்ணும், அந்த சூப்பர் ஸ்டார் ஜீன். அந்த ஓனர் வந்து கண்டுக்காம போனவரை கூட ஆக்டிவேட் பண்ணி வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லும். அது எப்படி பண்ணுங்கிறது தான் நம்ம ஃபர்தரா நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல படிப்போம். ஐ ஜஸ்ட் வாண்ட் இன்ட்ரடியூஸ். நம்ம எதுவுமே சொல்யூஷனே சொல்லாம சும்மா தியரியாவே போக கூடாதுல்ல. அட்லீஸ்ட் இந்த ரெண்டு செஷன்ல இவ்வளவு சொன்னாலாவது தே வில் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறதுனால போன செஷன் ரெண்டு, இந்த செஷன் மூணு சொல்லியிருக்கேன். ஓகே. வித் இல்ல தட், போன செஷன்ல 2 பாயிண்ட் என்ன பாயிண்ட்? நோ ஸ்ட்ரெஸ், நல்ல தூக்கம். சரி. ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, நல்லா தூங்கணும் 8 மணி நேரம். ஓகே 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 ஓகே. ஓகே. Okay, so with this, like I covered all the reasons which we know as of now why it leads us to aging. இந்த ரீசன்னால ஏன் வயசாகுதுங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே. இப்போ ஆத்தர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஏஜிங்கை வந்து நம்ம ஒரு டிசீஸ் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறத லெட்ஸ் டைவ் டீப். 1960s 80s பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து ஒரு கேன்சருங்கிற வேர்டை கேட்டாலே அலறுவாங்க எல்லாரும். அழுவாங்க. ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கும். ஈவன் அந்த பீரியட்ல இந்த மூவிஸ் லைக் வாழ்வே மாயம், கேன்சர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், டெர்மினலி இல் டெத் தான், அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்னொரு படம் விஷு மூவி வரும், வெளி அவளும் சுமங்கலி தான். ஹஸ்பண்ட் கேன்சர் வந்துச்சுன்னு தெரிஞ்சு ஒய்ஃபும் செத்து போயிடுவாங்க, நான் சுமங்கலியா போறேன். அவர் ட்ரீட்மெண்ட் போவார், இத்தனைக்கு யூஎஸ், ஆனாலும் செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கேன்சர் பயம் எல்லார்கிட்டையும் ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தது. எந்த ரேஞ்சு அப்படின்னா, கேன்சரை டிரான்ஸ்பர்னு நினைச்சு கூட புலம்புவோம். டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க ஒருத்தர், அதை போய் கேன்சர்னு நினைச்சு கூட அழ ஆரம்பிச்சிருவோம். அந்த ரேஞ்சுக்கு வந்து கேன்சர்னா ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருந்தது. பாரஸ் 2020 இந்த இப்ப பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்து வேற லெவல்ல நம்ம இப்ப ஹேண்டில் பண்றோம். இந்த ஒரு 40 இயர்ஸ்ல பாரக் ஒபாமால இருந்து அதுக்கு முந்தின இந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஒன் ஆஃப் த கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிசிஷன் மெடிசன். உங்களோட டிஎன்ஏவை ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுத்து கேன்சர் கியூர் பண்ணுவாங்க. கீமோதெரப்பி வெல் நோன். ரேடியாக்டிவ் மூலமா அந்த கேன்சர் செல்ஸை கில் பண்ணுவாங்க. டவுன் சைடா ஹெல்தி செல்லும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும், அதனால தான் அந்த முடினா கொட்டும். அந்த பார்ட்டு தான் கேன்சரஸ் செல் தான் நம்ம சர்ஜரி பண்ணியே ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பண்றாங்க. ஸோ நம்ம ஸ்டெம் செல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல, அது மாதிரி அதை வச்சு இந்த கேன்சர் செல்லு தான் ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியான்னு சொல்லி ஒயிட் பிளட் செல்ல அதை மட்டும் அடிச்சு காலி பண்ண வைக்கும். ஸோ தட்ஸ் த இம்யூனோதெரப்பி. இது மாதிரி நிறைய கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ இஃப் இட் இஸ் இன் ஸ்டேஜ் 1 ஆர் ஸ்டேஜ் 2, 95% வந்து கியூர் பண்ணிடுறாங்க. ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4, டிபெண்டிங் அப்பான் த கேன்சர் அண்ட் பர்சன்ஸ் ஏஜ், தே வில் டெல் யூ லைக் ஹவு லாங் தே கேன் அவங்கள சர்வை பண்ண வைக்க முடியுமா இல்லை என்ன பண்ண முடியும் அப்படின்னு இப்போதைக்கு. வேற இந்த வருஷத்தோட முதல் நாள் January 1st 2025 வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, கேன்சர் வேக்சின். கேன்சரை வந்து ஒரு வைரஸ் பாக்டீரியா மாதிரி டிசீஸ் எடுத்து அதுக்கு வேக்சின் கொடுக்குறாங்களாம். இந்த வேக்சின் இஸ் டூயிங் பிரிட்டி குட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நியூஸ் ஆர்டிக்கல் நான் எடுத்தேன். திஸ் கேன்சர் ஸ்கின் கேன்சர், பிரெயின் கேன்சர் அண்ட் லங் டியூமர்ஸ்க்கு வந்து வெரி எஃபெக்டிவ்ங்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் புட்டின் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் கேன்சரையே ஒழிச்சிருவோம், கம்ப்ளீட் வேக்சின் எங்கிட்ட ரெடியா இருக்குங்கிறாரு. பட் நோபடி வாண்ட் டு ட்ரஸ்ட் ஸ்டில், லைக் அன்டில் இட்ஸ் இன் ஆக்ஷன் தே ஷுட் ப்ரூவ் இட். ஏன்னா அவங்களோட பேப்பரோ என்ன பண்றாங்களோ விச் இஸ் நாட் ஷேர்ட் அவுட் சைட் ஆஃப் ரஷ்யா டியூ டு ஜியோ பொலிட்டிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஒரு கேன்சர் கொடிய நோய், இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர்னு ஒன்று என்னன்னே தெரியாம ஏன் இறந்து போறாங்கன்னே தெரியாம இருந்த ஒரு நோய்
என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், அதை நோயின்னு அறிஞ்சோம். நோயின்னு அறிஞ்சிடோன்னு எல்லாரும் போய் அதுக்கு போராடி ஒரு கியூர் மாதிரி கண்டுபிடிச்சு இப்ப வேக்சின் அளவுக்கு வந்திருக்கோம். ஓகே. ஸோ இந்த 40 இயர்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது இந்த அளவுக்கு நம்ம ப்ராக்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, கவர்மெண்ட், டாக்டர்ஸ், எவ்ரி ஒன் அக்செப்டட் இட்ஸ் அ டிசீஸ். இதுக்கு கியூர் கண்டுபிடிக்கணும். அப்ப அவங்க குழந்தைகள்ல இருந்து அந்த எல்லாரும் இதுக்காக உழைக்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்டா வருது. இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க தாத்தா கேன்சர்ல இருந்தாங்க, எங்க பேரண்ட்ஸ் கேன்சர்ல இருந்தாங்க, நான் அதை ஒழிக்கணும் அப்படிங்கும்போது இன்னும் ஹை டிட்டர்மினேஷனோட எல்லாரும் ஒரு ரேஸ் மாதிரி போய் கேன்சருக்கான கியூர்னா கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. In another 10 or 15 years they say like they can treat almost like all kinds of cancer. Let's hope for the best. ஓகே. இப்ப ஏன் நம்ம ஏஜிங் டிசீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணோம்? இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 100-150 இயர்ஸ் பேக் கேன்சர்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது, இறந்துட்டாங்க, விச் இஸ் நேச்சர் அப்படிங்கும். அதே மாதிரி இந்த ஏஜிங் ப்ராசஸ், இந்த ஆர்கன் வந்து ஸ்லோ டவுன் பாக்குறது, இந்த செல் இன்சின் டிவைட் ஆகாம போறது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாம் இப்ப நமக்கு தெரிஞ்சுமே இதை வந்து நம்ம டிசீஸ்னு ஒத்துக்காம இட்ஸ் நேச்சர் நேச்சர் அப்படின்னும். எஸ், இட்ஸ் நேச்சர். பட் நேச்சர், தெர் இஸ் நோ பயாலஜிக்கல் லா விச் சேஸ் நம்ம வைட்டலா நம்மளோட கடைசி நிமிஷம் வரையும் இருக்கக்கூடாதுன்னு நோ பயாலஜிக்கல் லா சொல்லல. பயாலஜிக்கல் லாஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட இறக்கும் கடைசி தருணம் வரையும் வைட்டலா நாராயணமூர்த்தி சார் மாதிரி எல்லா ஆசனம் பண்ணிட்டு சும்மா ஆக்டிவா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. பட் ஒய் certain people can be vital and certain people not able to live vitally அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சில ரீசன்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்ப அவங்க அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம விட்டுட்டாங்க. அதுக்காக அவங்கள விட்டுறலாமா ஏஜிங்ல பட்டு இது பண்ணுங்க? நோ. they need to accept aging as a disease. It's a disease ன்னு இன்னைக்கு நம்ம அக்செப்ட் பண்ணாதான், கேன்சருக்கு எப்படி ஒரு 1960s to 80s அதை டிசீஸ்னு அக்செப்ட் பண்ணி ஒரு ரேஸ் மாதிரி போய் இப்போ ஒரு ப்ராக்ரஸ் நடந்து கேன்சர் இருந்தாலும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி உயிர் வாழ முடியுதோ, இந்த ஏஜிங்கையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் கியூர் இட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால தான் ஒரு புது ஃபீல்டு வந்தது, லாஞ்சிவிட்டி. வேற கேன்சருக்கு வந்து ஆங்காலஜி அது மாதிரி நிறைய அந்த சைடு ஒரு ஃபீல்டு வந்தது. ஸோ இந்த வைட்டலா கடைசி நிமிஷம் வரையும் ஹெல்த்தியா ஓடி ஆடி விளையாடுறது, விளையாண்டுக்கிட்டே வாழ்றதுக்கு, வைட்டல் லைஃப் லீட் பண்றதுக்கு லாஞ்சிவிட்டி அப்படின்னு ஒரு ஃபீல்டு, அங்கே நிறைய ட்ராக்ஷன் இருக்கு. பெரிய பெரிய பில்லியனியர்ஸ்னா இன்வெஸ்ட் பண்றாங்க பிகாஸ் தே வாண்ட் டு லிவ் அ வைட்டல் லைஃப். ஸோ அதோட அவுட்புட்டா கிடைக்கிறது நாளை பின்ன விலை கம்மியாகும் போது எல்லாருக்குமே கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் ஏஜிங். அதுதான் இந்த புக்ல அவர் கடைசியா சொல்றாரு எப்படி பண்ணலாம் ஃபியூச்சர்ல. நான் என்னென்ன ரிசர்ச் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன், எப்படி ஒரு எலியோட கிட்னி ஃபெயிலியரா இருந்த அந்த ஆர்கனை நான் எப்படி ரிவர்ஸ் ஏஜ் பண்ணி யூத் எலியோட கிட்னி மாதிரி ஆக்குனேன், எல்லாமே அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏஐ இஸ் சோ ப்ராக்ரஸிங். அந்த கேன்சர் பீரியட்ல ஏஐ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் கிடையாது. இப்போ நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு. இந்த ஜினோம்னா அப்படி இன்ஸ்டன்டா பார்க்க முடியுது. இப்போ குவாண்டம் பிரேக் த்ரூ நடந்தது. இதெல்லாம் வச்சு கேன்சருக்கு நம்ம 60 இயர்ஸ் போராடின மாதிரி ஏஜிங்க்கு போராட வேணாம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அப்கமிங் சாப்டர்ஸ் படிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஆஸ் வெல் அஸ் லெட்ஸ் கீப் ட்ராக்கிங் இந்த கரண்ட் சினாரியோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். So that's why we need to accept aging as a disease. இதை ஏத்துக்காம இட்ஸ் நேச்சர்னு இருந்தோம்னா நம்ம அதை போய் சால்வ் பண்ணணும்னு யோசிக்க மாட்டோம். தட்ஸ் த மெயின் ரீசன் we must treat aging as a disease. Okay, we are coming towards the end of today's session. What causes aging? நம்ம உடம்புல ரெண்டு இருக்கு, ஒன்னு டிஎன்ஏ, ஒன்னு எபிஜினோம். டிஎன்ஏ டிஜிட்டல் கோட் எல்லாருக்கும் தெரியும், அக்கு வேற ஆணி வேற, அங்கதான் ஜீன் இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் தொலைஞ்சு போவாது, வெரி வெல் ப்ரிசர்வ்ட். ஓகே. வேற எபிஜினோம் இஸ் அனலாக் கோட், அந்த மேனேஜரோட ஃபங்க்ஷனாலிட்டி. எப்ப எந்த ஜீன் ஆக்டிவேட் பண்ணும், எவ்வளோ பண்ணணும், கம்மியா பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், கொடுக்க கூடாதா, இப்ப இங்க இருக்க ஜீனை இந்த மாதிரி மாத்து, ஸ்டெம் செல்லு, இப்படி எல்லாம் பண்றதுக்கான கோடு வந்து எபிஜினோம், ஒரு அனலாக் கோட். சின்ஸ் இட்ஸ் அனலாக், இது வந்து டிஎன்ஏ மாதிரி இல்லாம சீக்கிரமா தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இட் இஸ் ஹார்டர் டு காப்பி. ஸோ ஒரு அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த எபிஜினோம் வந்து நம்ம தொலைஞ்சிட்டோம் அப்படின்னா ஏஜிங் ஆகும். எஸ், ஏஜிங் இஸ் நத்திங் பட் லாஸ் ஆஃப் எபிஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இப்படிதான் அவர் தியரியா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கோபாலுங்கிற எபிஜினோம் மேனேஜர் எஃபிஷியண்டா இருந்தாரு.
அவர் தலையில அடிபட்டு அப்புறம் நீங்கள் அடிச்சிருவோன்னா அவர் சரியா ஃபங்க்ஷன் பண்ணல, ஏஜிங் வந்தது. ஸோ இந்த எபிஜினோம இந்த கோபால அப்புறம் அடிபடாம இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு கம்மியா சாப்பிட்டுட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கோபால் தலையில அப்புறம் அடிக்க மாட்டோம். ஏன்னா ஆக்டிவா இருப்போம், காப்பாத்திடலாம். ஸோ கோபால், இட்ஸ் ஆல் டியூ டு கோபால்னு அவரை ப்ளேம் பண்ணாம நம்ம நம்ம லைஃப்பை எப்படி வந்து சேஃப்கார்டா அட்லீஸ்ட் வைட்டலா வாழ்றது அப்படிங்கிறத அப்கமிங் செஷன்ஸ்ல இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம்.